கோவை பீலமேடு பகுதியில் சிற்பி எஸ்தட்டிக்ஸ் சார்பாக சிற்பி ஸ்கேன்ஸ் மற்றும் சிற்பி கிளினிக் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை பிரபல ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கோவை அவினாசி சாலை பீலமேடு பகுதியில் அமைந்துள்ள முன்னணி அழகு சாதன அறுவை சிகிச்சை மையமான சிற்பி எஸ்தட்டிக்ஸ் தனது வளர்ச்சி பயணத்தின் அடுத்த கட்டமாக சிற்பி ஸ்கேன்ஸ் மற்றும் சிற்பி கிளினிக்கை திறந்துள்ளது. பெண்களின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தி உடல் நலம் மற்றும் நல்வாழ்விற்கான முழுமையான சேவைகளை வழங்கும் நோக்கில் பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இம்மையத்தை ஜெம் மருத்துவமனைகளின் தலைவரும் லேப்ராஸ்கோபி துறையில் உலக புகழ்பெற்ற முன்னோடியுமான டாக்டர் பழனிவேலு, பிக்சல் நிறுவனத்தின் சார்பாக சங்கீதா பீட்டர் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிற்பி எஸ்தட்டிக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் ஏஆர் ஸ்ரீ கிரீஷ் மற்றும் இணை நிறுவனர் டாக்டர் பி வீணா சங்கரி கூறியதாவது: 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த பகுதியில் சிற்பி எஸ்தட்டிக்ஸ் எனும் மையத்தை துவக்கி உயர்தர அழகியல் மருத்துவ சிகிச்சைகளை வழங்கி வருகின்றதாகவும், கோவையில் அறுவை சிகிச்சையில்லா உடல் வடிவமைப்பு சாதனமான பாடி டைட் சிகிச்சைகளை அறிமுகப்படுத்திய முதல் மையமாக இம்மையம் இயங்கி வருகின்றது என தெரிவித்தனர். மேலும் கடந்த ஜூன் மாதம் 24 மணி நேர வசதியுடன் மெடிசன் பாக்ஸ் பார்மசியை அறிமுகப்படுத்தி நோயாளி பராமரிப்பு சேவைகளை மேலும் விரிவுபடுத்தியதாகவும், தற்பொழுது புதிய சிற்பி ஸ்கேன்ஸ் மற்றும் சிற்பி கிளினிக் மையத்தை திறந்துள்ளதாகவும், இதன் மூலமாக மார்பக அல்ட்ராசவுண்ட் மற்றும் பெண்களுக்கான இமேஜிங் முறைகளை சிறந்த முறையில் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் பெண்களுக்கு உணவு முறைகள் மற்றும் ஊட்டச்சத்து பராமரிப்பு, அழகு சாதன மகளிர் மருத்துவம், எடை குறைப்பு மற்றும் உடல் வடிவமைத்தல் திட்டங்கள், மார்பக புற்றுநோய் ஆதரவு சேவைகள், பாலியல் நல்வாழ்வு ஆலோசனைகளும் இங்கு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் வீணா சங்கரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீ கிரீஷ், பிளாஸ்டிக் சர்ஜன், சிற்பி எஸ்தட்டிக்ஸ், பீலமேடு, கோயம்புத்தூர். ஸோ நாங்கள் இந்த சிற்பி காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் ஒரு 2.5 வருஷமாக நடத்திட்டு வரோம். ஸோ இதில் நாங்கள் மெயினாக காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் நாங்கள் இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிலே ரொம்ப அட்வான்ஸ்டான மிஷின், அதாவது சர்ஜரி இல்லாமல் நம்ம பாடி கான்டூரிங் பண்ணுறதை நாங்கள் நவம்பரில் 2023 இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஃபார்மசி ஓப்பன் பண்ணோம். இப்போ கரண்ட்டாக காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு ஒரு அலைடான ஸ்பெஷாலிட்டிஸ், அதாவது ஒரு நியூட்ரிஷன், அதாவது ஃபிசியோதெரப்பி, காஸ்மெட்டிக் கைனகாலஜி அண்டு ஷிரோதரா, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணுற டாக்டர்ஸை இப்போ நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வர்றது மூலமாக சிற்பி கிளினிக்ஸ்னு ஒரு செக்மெண்ட் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஓகே, இது எதுக்காகன்னா காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டா மட்டும் பத்தாது. பேஷண்ட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நாங்கள் கூட கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுக்காக நாங்கள் இதை பண்ணுறோம். இது இல்லாமல் முக்கியமான ஒன்று சிற்பி ஸ்கேன்ஸ்னு என்னோட ஒய்ஃப் டாக்டர் வீணா சங்கரி, கன்சல்டன்ட் ரேடியாலஜிஸ்ட். இது இல்லாமல் பிரெஸ்ட் கேன்சர் இமேஜிங்க்கு அவங்க ஸ்பெஷலிஸ்டாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு 0.1 to 0.5 மில்லிமீட்டர் ஒரு பிரெஸ்ட் கேன்சர் இருந்தால் கூட அதை சரியான ஸ்கேன் மூலமாக அவங்க டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற திறமை கொண்டவங்க. இவங்களுக்காக நாங்கள் அல்ட்ராசவுண்ட் ஒன்று இங்கே ஆரம்பிக்கிறோம். ஸோ இது மூலமாக காஸ்மெட்டிக் சர்ஜரி பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் அல்ட்ராசவுண்ட் பண்ணி ஃபேட்டை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதா பண்ண முடியும். இது என்னோட ஒய்ஃப் டாக்டர் வீணா. ஸோ இது இன்னைக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது பழனிவேல் சார் ஃப்ரம் ஜெம் ஹாஸ்பிட்டல் அண்ட் சங்கீதா பீட்டர் மேம் எங்களுக்கு இனாகிரேட் பண்ணி வச்சாங்க, எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் முன்னிலையில். தேங்க்யூ. இது வரைக்கும் ஒரு 100 சர்ஜரி to 150 சர்ஜரி, மேஜர் சர்ஜரிஸ், 200 to 300 மைனர் சர்ஜரிஸ் பண்ணிட்டோம்.